டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது. இப்போ 1928 நேரு அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த நேரு அறிக்கையிலேயே டொமினியன் அந்தஸ்தை நம்ம கேட்டிருப்போம். அதுபடி இப்போ டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது. இருந்தாலும் திருப்தி அடையாத காங்கிரஸில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எப்போ உருவாகுது அப்படின்னா 1929 பாருங்கள், 1929 டிசம்பர் மாதம் தான் அந்த காங்கிரஸ் அமர்வு நடக்கும். எப்பயும் அதில் லாகூரில் நடக்குது. 1929 லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடக்குது. அதில் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறத இலக்காக அறிவிக்கப்படுது. இது வட்டமேஜ மாநாட்டை புறக்கணிப்போம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதே போல் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவோம் என்றும் அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முடிவும் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதன்படி அந்த சுதந்திர நாள், சுயராஜ்ய தினம் எப்போது கொண்டாடப்படுதா அறிவிக்கப்படுதுன்னா 1930 ஜனவரி 26ஆம் நாளை தான் சுதந்திர நாளாக கொண்டாடலான்னு அறிவிக்கிறாங்க. இந்த வரிகொடா இயக்கம், அது மட்டும் இல்லை, சட்ட மறுப்பு இயக்கம், இதன் மூலமாக முழுமையான சுதந்திரத்தை அடைவதை குறித்து நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்படுது. இப்போ இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கிறதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளுக்கு அங்கீகாரமும் கொடுக்குது.